இன்றைக்கி நம்ம விர்ச்சுவல் ஆட்டிசம்னா என்ன, அது எதனால் வருது அண்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத பார்க்கலாம். விர்ச்சுவல் ஆட்டிசம்னா என்ன? பொதுவாகவே குழந்தைகள் வந்து அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் ஒருத்தவங்கள பார்க்குறது, தொடுறது, ஓடி ஆடி விளையாடுறது, சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, இந்த இதில் இருந்து தான் அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்னு வரும்போது அவங்க எக்ஸசிவாக அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் டிவி, மொபைல் ஃபோன்ஸ், இல்லை லேப்டாப், ஐபேட் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களால மற்ற இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ரியல் வேர்ல்டில். லைக் இப்போலாம் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, சாப்பிடும்போதும் மொபைலு, டாய்லெட்டுக்கு போகும்போதும் மொபைலு, இல்லை சும்மா இருக்கும்போதும் மொபைல் ஃபோன் கொடுத்து அந்த ஸ்க்ரீனிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸும் அதை தான் வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு, இல்லை அவங்களோட வேலைக்கு தடையாக இருக்காங்கன்ட்டு மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் பேரண்ட்ஸை குத்தம் சொல்லலை, பட் இது மாதிரி இஷ்யூஸ்லாம் வரத்துக்கு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அளவுக்கு அதிகமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்து அதிகமாகிடுது. ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க, சென்சரி இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிடுது, ப்ளஸ் அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ இவங்கள தான் நம்ம வந்து விர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய சான்சஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். டெக்னாலஜியால் வந்து நிறைய ஒன்று ஈஸியாக தான் இருக்குது, நிறைய வேலைகளை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் எதை யூஸ் பண்ணாலும் அளவாக யூஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ எதை கொடுத்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனிங் டைம் கூட கொடுக்கலாம், பட் அளவாக கொடுங்கன்றதான் நான் சொல்கிறேன். சரி, இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் வந்தால் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி இருப்பாங்க குழந்தைங்க? ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, ஒரு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுன்னு அதுலேயே நிலையாக இருக்க மாட்டாங்க, ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். குரூப்பாக ப்ளே பண்ண வந்து அவங்க இஷ்டப்பட மாட்டாங்க, தனியாகவே இருக்கணும், தனியாக ப்ளே பண்ணணும், மொபைல் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு சில டைம் ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு சில டைம் சேடாக இருப்பாங்க, இரிட்டபிலிட்டியாக இருப்பாங்க. இது மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ப்ளஸ் இந்த பேரண்டல் கேர் வந்து அதிகமாக இருக்காது. அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ, எப்போ இந்த மொபைல் இன்ட்ராக்ஷன் அதிகமாகுதோ அப்போது வந்து இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு மெயின் காசாக இருக்குது. அந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் வந்து எப்படி வெளியே வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் குழந்தைங்கள. நம்ம எலிமினேட் பண்ணால் உடனே எலிமினேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் குழந்தைக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீனிங் கொடுத்துட்டு அந்த 6 மணி நேரமும் கட் பண்ணால் அந்த குழந்தை வந்து அக்செப்ட் பண்ணாது. நிறைய பிஹேவியரல் இஷ்யூஸ், கடிக்கிறது, உதைக்கிறது மாதிரி காட்டுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை கொடுத்துட்டு அதோட அந்த ஸ்க்ரீனிங் டைமை வந்து நம்ம குறைக்கும்போது வந்து அந்த மெதுவாக அந்த டே பை டே இது லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம். இன்னொன்று ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். இப்போ வந்து அதிகமான ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை தாங்க. ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா, பேரண்ட் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பார்க்குக்கு கூப்பிட்டு போங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, நிறைய ஷாப்பிங் பண்ண கூப்பிட்டு போங்க, அண்ட் லேர்னிங் திங்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க கூட விளையாடுங்க. இந்த பேரண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதில் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் குரூப் ப்ளே. நார்மலி நம்ம வந்து சின்ன வயசில் என்ன பண்ணிகிட்ருப்போம், பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க கூட ரோட்டில் விளையாடிட்டுருப்போம் குரூப்பாக. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ரேராக இருக்குது. எல்லாம் அவங்களோட, அது உங்கள் குழந்தைங்க, இவங்க எங்கள் குழந்தைங்க அப்படின்ட்டு அவங்களே பிரிச்சுக்கிறாங்க. பட் அப்படி இல்லாமல், இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கான குரூப் ப்ளே என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒன், அதிகமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணும். லைக் ஜம்பிங், ரன்னிங், த்ரோயிங் அண்ட் கேட்சிங், ப்ளஸ் இந்த நொண்டி ஆடுறது, இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த ஓல்டன் கேம்ஸ்லாம் திரும்பவும் நீங்கள் கொண்டு வாங்க, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகளே வராது. ஸோ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது குழந்தைங்கள இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் இதில் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லோரும் கேட்குற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஆட்டிசம் க்யூர் ஆகிடுமா சார், எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஷின். பட் இது எல்லாமே ஒரு குழந்தை டு குழந்தை வந்து வேறுபாடு அடையும். அண்டு நம்ம எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்குறோம்,
நான் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகுது, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. பட் இந்த ரெக்கவரி ஃபேக்டர்ன்றது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, நம்மளோட ஒவ்வொரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஒரு பாசிட்டிவ் பாத் ப்ளஸ் ஒரு ரெக்கவரி ஸ்டேஜில் வந்துட்டுருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கணும். அது வந்தாலே உங்கள் குழந்தைய வந்து பேக் டு கொண்டு வந்துடலாம் ஒரு நல்ல வழிக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நம்ம பழைய கால வழிமுறைகள் படி குழந்தைங்களை நிறைய இன்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்காம ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா இப்போ இருக்கிற வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் போகாமல் நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு இது போல் வீடியோஸ் வேணும்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.